சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 50 தண்ணி ஊற்றிக்கலாம் போதும். பெரிய வெங்காயம் ஒன்று, 2 பச்சை மிளகா வந்து விதையை எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். அது போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன் உளிச்சிட்டு. இஞ்சி பூண்டு ஒரு 5 கிராம் மட்டும் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்கலாம். வந்து சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் டீ போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 50 கிராம் எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டுக்கலாம். அடுத்து சிக்கன் போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கனுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கும்போது எடுத்து சாப்பாடு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வணக்கம். வாங்க மக்களே, நான் வந்து சிக்கன் சில்லி போட போகிறேன். 1/2 கிலோ வாங்கி நான் கழுவி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான மசாலா நான் போட்டுக்கிறேன். நாங்களாக 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நாங்களாக ரெடிமேடாக நான் தயாரித்து வச்சுருக்குறோம். வேணும்னா தேவையான உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்களும் சொல்கிறேன். அதுக்கு 2 ஸ்பூன் 3 போட்டுட்டேன். வந்து இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வேறு எதுவும் போட தேவையில்லை. எல்லாமே தயாரித்து வச்சுருக்குறோம். நாங்களாக ரெடிமேடாக நாங்கள் வச்சுருக்குறோம். அதனால் நாங்கள் வந்து அவசரத்துக்கு எதுவுமே டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். அதுக்காக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். உங்களுக்கு வேணும்னு நாங்கள் சொல்கிறோம். போதும், கலந்துட்டோம். அவ்வளோதான். சில்லிக்கு மசாலா பரட்டியாச்சு. தேவையில்லை. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சோன்னா அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சில்லி போட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். சில்லி போட்டுக்கலாம். நாங்கள் ஜிலேபி பவுடர்லாம் போடல. ஏன்னா ஜிலேபி பவுடர் போட்டால் உடம்புக்கு கெடுதலை. அதனால் நாங்கள் இயற்கையான மசாலா தான் கலக்கி வச்சுருக்குறோம். அது அந்த அளவுக்கு வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் போட்டு நல்லா பொரித்து சில்லிக்கு எடுத்து போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். சிக்கன் வறுவல், தயிர், வெள்ளை சாப்பாடு, சில்லி
நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.